திருவொற்றியூரில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் R.K. மணிகண்டன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசிய திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்டம் சார்பில் திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் மாவட்ட செயலாளர் R.K. மணிகண்டன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது காவல்துறை சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை தெரிவித்தவுடன் மகிழ்ச்சியோடு கலைந்து சென்றனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். என்னோட பேரு ஷர்மிளா. நான் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். 8 கோடி பேர் தேர்வு பண்ண முதலமைச்சரை, எங்களுக்கு மட்டும் முதலமைச்சர் கிடையாது, அவரு எல்லாருக்குமே முதலமைச்சர். உதயநிதிக்கு முதலமைச்சர் அவரு தான். அவரை பத்தி தப்பா எப்படி பேசலாம்? ஒரு மாதிரி ஆபாசமா எப்படி பேசலாம்? முதல்ல உங்களுக்கு அந்த மேடை அந்த நாகரிகம் உங்களுக்கு பத்தி தெரியுதா? எங்க முதல்வர் வந்து குறை சொல்றீங்க, எல்லா விஷயத்தையும் பேசுறீங்க. இந்த மாதிரி ஆபாசமா பேசுறது சரியா? இத்தனை பெண்கள் பார்ப்பாங்க, இத்தனை குழந்தைகள் பார்ப்பாங்க. யூடியூப் சேனல் ஏதோ ஆன்லைன், எல்லா ஆன்லைன்லயும் எல்லா நியூஸும் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு மேடை நாகரிகம் கூட இல்லாம ஒரு முதலமைச்சர் தப்பா பேசுறது சரியா? எப்ப பார்த்தாலும் அவரை கொச்சையா பேசுறீங்க. 6 மாசம் வெயிட் பண்றோம், 6 மாசம் கழிச்சு நாங்க பேசிக்கிறோம், 6 மாசம் உங்களை அமைதியா விடுறேன்னு சொல்லிட்டு 3 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நீங்க இவ்வளவு வன்மமா பேசுறது எதுக்காக? இவ்வளவு வன்மமா வந்து 3 மாசத்துலயே வந்து இவ்வளவு வயிற்றுச்சல் கொட்டுறீங்களே எதுக்காக? நான் கேக்குறேன் எதுக்காக ஆபாசமா பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல கண்ணியத்தை காப்பாத்த போறீங்களா? பெண்ணியத்தை காப்பாத்த போறீங்களா? தமிழ்நாட்டுக்காக இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்றீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு முதலமைச்சரை, 8 கோடி பேர் தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சரை வரவேற்கிற பெண்கள் அத்தனை பேரும் நாங்க போற்றி, நாங்க அந்த அளவுக்கு நாங்க ஒரு சந்தோஷமா நாங்க வரவேற்ற ஒரு முதலமைச்சரை நீங்க எப்படிங்க ஆபாசமா பேசலாம்? எப்படிங்க நீங்க இந்த மாதிரி பேசலாம்? எங்க எல்லாருமே நாங்களாம் ரொம்ப வன்மையை நாங்க கண்டிக்கிறோங்க. நீங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆபாசத்தை பத்தி பேசுறீங்க. நீங்க முதல்ல என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்ற நடிகை கூடவே நீங்க தொடர்புல இருக்கிறீங்களே, அதெல்லாம் சரியாங்க? ஏங்க ஒரு காலத்துல பால் சாலை குடிச்சீங்களே ஒரு நடிகைக்காக. உங்க வீட்டுல உங்க அப்பா வந்து ஒரு லேடிஸோட வந்து பாத்திமான்ற ஒரு லேடிஸோட அங்க பேசிட்டு இருந்தாங்க. உங்க தாத்தா வந்து காலைல ஒரு வீட்டுல டிஃபனு, மதிய நேரம் லஞ்சு, ஈவினிங் சாப்பிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி பெண்ணினங்கள்ல வந்து இல்ல, இந்த மாதிரி ஒரு பெண்ணினத்துல நீங்க எதிர்க்கீங்க. நீங்க வந்து எங்க தலைவரை பத்தி பேசுறீங்களா? கொச்சப்படுத்தி பேசுறீங்களா? நீங்க எப்படி நீங்க பேசுவீங்க எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையவே கிடையாது. அவர் வந்ததுல இருந்து எல்லாமே சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. வந்து 3 மாசத்துலயே வந்து இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறீங்க. உங்களுக்கு கொஞ்ச நாள் இங்கிதம் இருக்கா? 6 மாசம் அமைதியா இருக்கான்னு சொல்லிட்டு 3 மாசத்துலயே உங்க ஆட்டத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க. திருப்பி திமுக நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க திருப்பி அந்த மாதிரி என்னென்ன வேலையை பண்றீங்க, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு எங்களை வந்து கேள்வி கேட்கறீங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நின்று பேசுறீங்க, விவசாயி போராட்டம் பண்றீங்க, நியாயமான கோரிக்கைகளை கேளுங்க. அதை விட்டு எங்க முதலமைச்சருக்கு நீங்க வன்மையா பேசுறீங்க. எங்க முதலமைச்சர் எங்களுக்கு கடவுள் மாதிரி எல்லாரையும் எங்களை வாழ வைக்க வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டை மாத்த வந்திருக்கிறாரு. எல்லா டாஸ்மாக்ல இருந்து எல்லா விஷயமும் ஒன்னொன்னா படிப்படியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் ஆய்வு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன சாதாரண ஒரு வேலை செய்யறவங்க கூட கை கொடுத்து பேசுறாரு. எல்லா இடத்துல கண்ணீட்டோட நடந்துக்கிறாரு. பெண்ணிடத்தை காக்க வந்த முதலமைச்சர் அவரை பத்தி கொச்சையா பேசுறதா எங்களால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு மேல நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க அசிங்கப்படுவீங்க. இனிமேல் நீங்க திமுகன்ற ஒரு கட்சி இருக்கவே இருக்காது. 31 நீங்க பார்க்கதான் போறீங்க. எப்பதான் நீங்க அடங்க போறீங்க? தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண வந்திருக்கிறாருன்னா அவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்னு பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தமிழ்நாட்டு மேல மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை குறையா சொல்லுங்க. அதை விட்டுட்டு சும்மா அவரை பத்தி கொச்சப்படுத்துறதும், ஆபாசமா பேசுறதும், நடிகை வச்சு பேசுறதும் எதுக்கு பேசுறீங்க? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பின்னாடி உங்க லைஃப் திரும்பி பாருங்க, ஓகேங்களா? திரும்பி பார்த்துட்டு பேசுங்க. உங்க அப்பா, உங்க தாத்தா, நீங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க. நாங்க வன்மையை கண்டிக்கிறோம்.